ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நாங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து இருக்கோம். ஸோ எது மூலமாக நாங்கள் கோவா வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரெடிபிள் இந்தியா ட்ரிப் வந்து கொடுத்துருந்தாங்க மே மந்த்து. ஸோ அதுக்காக வந்து வந்திருக்கோம். நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெசார்ட் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசார்ட் வந்து ரொம்பவே ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டிங் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு சைலண்ட்டான ஒரு ஏரியா, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. மொத்தம் வந்து 2 nights அண்ட் 3 days. ரொம்ப ஒரு யூனிக்காக எல்லா இடத்துக்குமே நம்ம சுற்றி பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா பீச்சு, ஸோ எல்லாமே இருக்குது. பீச் இருக்குது. ஸோ நிறையா வந்து என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே நம்மளால் பண்ண முடியாது, இத்தனை பேரை எப்படி நம்ம வந்து பிவி பண்ண வைக்கிறது, ஸோ அந்த ஒரு டிமோட்டிவ்லேயே வந்துடும். நம்மளால் எப்போவுமே வந்து பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்து நிறைய பேருக்கு வந்து வர்றதில்லை. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிளேஸ் எல்லாம் வந்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ பாப்பாவை நான் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கேன். ஃபோட்டோலலாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து ஒரு 4 years பேபி வந்து இருக்கா. நான் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க இப்போத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வெஸ்டேஜ்னால் என்ன தெரியும், மீட்டிங்னா என்னென்னு தெரியும், எல்லா விஷயங்களுமே வந்து தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் ஒரு ட்ரிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து போகல. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இல்லை நான் வந்து போகல, எங்கள் வீட்டில் வந்து அனுப்ப மாட்டாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதை வந்து அது இல்லாமல் நம்ம போகல, அது வந்து நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எலிஜிபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எலிஜிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அடுத்து வந்து நம்ம போகிறோம் அப்படின்றது கன்ஃபார்ம் தான். சரிங்களா? நம்ம எலிஜிபிள் பண்ணாமலே என்னோடய வீட்டில் வந்து அனுப்ப மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இது வந்து நம்ம எல்லாமே குறைச்சிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஸோ இந்த ஒரு இன்னொரு ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. 5%லேருந்து 16% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 3000 PV தான். ஸோ அது வந்து எல்லாருமே எலிஜிபிள் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக முடியும். ஸோ நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா வீடு, பசங்க, அடுத்து வந்து இப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அடுத்து போகணும் அப்படின்னு யாருமே நம்ம மூவ் பண்ணுறதே கிடையாது. பாருங்க, ஓவர் வியூ. ஸோ வெளியில் இருக்கேன் நான். ரூமுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரூம் டூர் வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருங்க. ஏன்னா நம்ம படிக்கிறோம், அடுத்து ஒரு ஒர்க்குக்கு போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டிலே அப்படியே இருக்கோம். எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு அப்பா அம்மாக்காக, அடுத்து குழந்தைகளுக்காக, அப்புறம் வீட்டுக்காக அப்படி சொல்லிவிட்டு அப்படியே இருக்கிறத விட உங்களுக்காக வெளியே வந்து பாருங்கள். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், வெளியே வந்து பாருங்கள், என்ன இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே. சரிங்களா? நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இங்கே ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருக்குது. சரிங்களா? ஃபுட்டு, காஃபி, டைமுக்கு டைம் எல்லாமே. ரூம் க்ளீனிங்காக இருக்கட்டும், ரூமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா உடனே வந்து இது. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து 26 அண்டு மார்னிங் 10 o'clock வந்து பார்த்திங்கன்னா தீபக் சூட் சார் வந்தார்ந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். நிறைய அப்ளிகேஷன் வந்து விடுறதாகவும், அந்த அப்ளிகேஷன் வந்து தானாகவே நம்ம என்ன சொல்கிறோமோ தானாகவே ஆர்டர் பண்ணுற மாதிரி, நிறையா வந்து ஃப்யூச்சர் அப்டேட் வந்து பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ ட்ரிப்பு எப்போவுமே இந்த மாதிரி டொமஸ்டிக் டூர் இதெல்லாம் விடுறாங்க அப்படின்னா ட்ரிப்பு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து சில்வர் ஆகிட்டு போய்க்கலாம், நம்ம வந்து ட்ராவல் ஃபண்ட் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்ற இருக்கிறத விட, ஸோ நம்ம வந்து ஏன் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது நம்மளுக்கு போடுறாங்க. குட்டியாக ஒரு இத்தனை பிவி பண்ணணும், இவ்வளோ டீம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மளால் பண்ண முடியலன்னா எப்படி சொல்லுங்கள்? ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் முடியும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஸோ ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் உங்களுக்காக கொடுங்க, என்ஜாய் பண்ணுறதுக்காக கொடுங்க.
ஸோ கண்டிப்பாக முடியும். யாராலையும் முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ விஷுவல் தேங்க்யூ. இந்த அடுத்த ட்ரிப்பு க்ரோ யுவர் இன்கம் அண்ட் ட்ரிப் ஆஃபர் இது எல்லாத்தையுமே மறக்காமல் வந்து எல்லாம் குவாலிஃபை பண்ணிவிடுங்க. அடுத்த மாதம் பண்ணிக்கலாம், 4 மாதம் இருக்கு இல்லையா, அடுத்த மாதம் பண்ணிக்கலாம், அடுத்த மாதம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து இருக்காதீங்க. ஸோ எல்லாராலையும் முடியும், முடியாது ஒன்றுமே கிடையாது. தேங்க்யூ லேட்டஸ்ட் விஷுவல்.